அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் டு சஹர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இஃப்தாருக்கு சிக்கனை வச்சு 2 ரெசிபிஸ் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் கட்லட் அண்ட் சிக்கன் சூப் தான் செஞ்சுருந்தேன். 2 ரெசிபிஸுமே மசாலா சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபிஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறனால இது ஹெல்த்தியும் கூட. இப்போ அந்த ரெசிபிஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற 2 ரெசிபிஸ்க்குமே சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக தான் இருக்கணும். அதனால நம்மளுக்கு தேவையான போன்லெஸ் சிக்கனை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் போன்லெஸ் சிக்கனாக ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்குருவோம். இதோட உருளைக்கிழங்குமே சேர்க்கணும். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு 350 கிராம் தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும். நம்ம உருளைக்கிழங்கு இதிலே சேர்த்து குக் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். சிக்கனும் உருளைக்கிழங்கும் நம்ம சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் கட் சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ விசிலுமே வச்சுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். நம்மளுக்கு சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா குக் ஆயிரும். நல்லா ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை விசில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். நீங்கள் சிக்கனை தனியாக உருளைக்கிழங்கு தனியாக தனித்தனியாக குக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒன்றாவே சேர்த்து குக் பண்ணலாம். நம்மளுக்கு டைம் சேவிங்காகவுமே இருக்கும். இப்போ சிக்கனில் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வற்ற வைக்கணும். இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த தண்ணியில் வற்றி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சிக்கனில் தண்ணியெல்லாம் வற்றி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதில் உள்ள மிளகாயுமே நம்ம தண்ணியை எடுத்துருவோம். இனிமேல் அது தேவையில்லை நம்மளுக்கு. இந்த சூட்டோட நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சிக்கனை ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அது உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிச்சு போட்ட மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா சிக்கனை இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கையுமே தோல் எடுத்துட்டு நல்லா இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். அதோட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வரும். இந்த சிக்கனை நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்காதீங்க. அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு கட்லெட் மாவு மாதிரி போயிடும். சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பிச்சு போட்டால் தான் அந்த கட்லெட் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் அந்த சிக்கன் எல்லாம் கடிப்பட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம கட்லெட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிறலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இது இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கட்லெட் ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கிடுவோம். ஷேப் எல்லாமே நம்ம இஷ்டம்தான். நம்ம கிட்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிற வேண்டியதான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த மாதிரி நீளமான ஷேப்லேயுமே செஞ்சு வச்சுருந்தேன். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் செஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு 18 கட்லெட் வந்துருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக முட்டை கூட அடித்து எடுத்துக்கிறலாம். 2 முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம். அப்படி நான் செஞ்சு வச்சுருக்கிற எல்லா கட்லெட்டையுமே கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இந்த கட்லெட்டை நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அன்ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்போவே காலி பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 to 3 டேஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நான் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன்.
கட்லெட்டை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது கருகாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாமே கருகிரும், பார்க்க நல்லா இருக்காது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தோசை தவாவில் கூட வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லில் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நம்ம பிரெட் கிரம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இருந்தனால சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாகவே இருந்துச்சு. இந்த சிக்கன் கட்லெட்டை டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட கிட்ஸ் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சிக்கன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்கும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்துருக்குது போல், அதனால் கொஞ்சம் கருகனாப்பில் போயிடுச்சு. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பட்டர் மெல்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வரும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 3 பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் கேரட்டையுமே இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதோட ஒரு 4 பீஸ் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 4 பீஸ் தான் சேர்த்துருந்தேன். நீங்கள் சிக்கனை போனோட கூட சேர்க்கலாம், சூப்புக்கு நல்லா தான் இருக்கும். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையுமே சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதோட நான் கொஞ்சம் ரம்ப இலையுமே சேர்த்துருக்கேன், இது நல்லா வாசமாக இருக்கும், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை அந்த சூப்பில் நம்ம ஊற்றிக்கிடலாம். ஊற்றுனதோட கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்ட நம்மளுக்கு மாவு கட்டி கட்டியாக ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் குக் ஆகிருக்கும். இப்போ அதுலேருந்து சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம், ஏன்னா நம்ம சிக்கனை அதில் பிச்சு போடணும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கொதிக்கிற சூப்பில் நம்ம பிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு அதோட நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுனதோட கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் சென்று இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த முட்டை இந்த மாதிரி திரியாக வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ சூப்புக்கு வெங்காயத்தாள் தேவை, அதுக்காக கொஞ்சம் வெங்காயத்தாள் புதினாவையுமே பறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா சூப் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற புதினா வெங்காயத்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் சூப் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போதுமே மிளகுத்தூள் அதே மாதிரி கொஞ்சம் புதினா மல்லி வெங்காயத்தாலுமே சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், இந்த சிக்கன் சூப் ரொம்பவே ஹெல்த்தியானது, டக்குன்னு செஞ்சிடலாம். அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இஃப்தார் இதுதான்.
அன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, அதோட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன் சூப், அதே மாதிரி சிக்கன் கட்லட் தான். அதோட எப்பவும் போல தேங்காய் பால் கடல் பாசியும் சர்பத்துமே இருந்துச்சு. சிக்கன் சூப் அதே மாதிரி சிக்கன் கட்லட் ரெசிபி வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு நோம்பு எல்லாம் திறந்தாச்சு. நோம்பு திறந்ததோட போய் பார்த்தோம்னா சிங்கில் ஃபுல்லாக அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. இந்த பாத்திரத்தை விளக்குறதுக்கே நம்மளுக்கு பெரும் வேலையாக இருக்கும். சரி, அதோட பாங்குமே சொல்லிட்டாங்க. பாங் சொன்னதோட போய் நாங்கள் மகரிப்புமே தொழுதுட்டோம். மகரிப்பெல்லாம் தொழுது முடிச்சதோட பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவே இருக்கும். அதோட சைட் பை சைடாக பாலையுமே காய்ச்சியாச்சு. அன்னைக்கு சஹருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அதே மாதிரி இடியப்பம் தான். இந்த சிக்கன் குழம்போட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இஃப்தார் மெனு விலாக் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சஹர் சாப்பாடு மேக்ஸிமம் சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, இல்லாட்டா ரசம், ஃபிஷ் ஃப்ரை, இடியப்பம், இல்லாட்டா சப்பாத்தி, தோசை தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு தான் இருக்கும். ஹெவியாக இருக்காது. எங்களோட இஃப்தார் டு சஹர் விலாக் இதுதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.